ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியன் பாலிட்டியில் தேர்ட் டாபிக் இந்திய அரசியல் அமைப்பின் சிறப்பம்சங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா பிற அரசியல் அமைப்புகளின் சிறந்த அம்சங்களால் ஈர்க்கப்பட்டது. அதாவது மற்ற அரசியலமைப்போட சிறந்த அம்சங்களோட ஈர்க்கப்பட்ட ஒன்று. உலகில் உள்ள நீண்ட எழுதப்பட்ட அரசியல் அமைப்புகளில் ஒன்று 26 ஜனவரி 1950 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது நம்ம குடியரசு பெற்ற நாள் அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்தது ஜனநாயகம், சமத்துவம், மதசார்பற்ற நீதி மற்றும் சட்டத்தின் ஆட்சி நிலையை நிறுத்துகிறது. அனைத்து குடிமக்களுக்கும் அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகளை உறுதி செய்கிறது. இந்தியாவின் வளமான கலாச்சார, சமூக மற்றும் வரலாற்று பன்முகத்தன்மையை கொண்டுள்ளது. பல மொழி, பல மத மற்றும் பல இன சமூகத்தின் தேவைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஜென்ரல் பாயிண்ட்ஸ். இப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க. கிளியராக அங்கே நம்ம படித்ததை 1 by 1 பாயிண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு, உறுதியான மற்றும் நெகிழ்வான கலவை, ஒருங்கிணைந்த முன்னுரிமையுடன் மண்டல அமைப்பு, பாராளுமன்ற இறைமை மற்றும் நீதித்துறை மேலாதிக்கம். அடுத்தது அடிப்படை உரிமைகள், அரசியல் கொள்கைகளை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள், அடிப்படை கடமைகள், மதசார்பற்ற அரசு, உலகளாவிய வாக்குரிமை, சுயாதீன நீதித்துறை, ஒற்றை குடியுரிமை, சுதந்திர அமைப்புகள். இது எல்லாமே நம்மளோட அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள். மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு. புவியியல் காரணி, வரலாற்று காரணி, மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு ஒற்றை அரசியலமைப்பு, அரசியலமைப்பு சபையில் சட்ட வல்லுநர்களின் ஆதிக்கம். மோஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். அதாவது நம்மளோட அரசியல் அமைப்பு பலதரப்பட்ட நாடுகளோட இதிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அதுதான் பார்த்தோம். மிக நீண்ட அரசியலமைப்புன்னு பார்த்து செகண்ட் பாயிண்ட் பார்த்துருப்போம். அது எங்கெங்கேருந்து என்னென்ன வார்த்தைகள் எடுத்தாங்க, எதை பேஸ் பண்ணி எழுதுனாங்க. இப்போ அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். நம்ம இந்தியாவில் பின்பற்றக்கூடிய சட்டமுறைகளை உள்ளடக்கிய ஒரு புத்தகத்துக்கு. இப்போ அந்த புத்தகத்துக்கு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்புன்னு சொல்லுவோம். அந்த இந்திய அரசியல் அமைப்பில் நமக்கு எங்கெங்கேருந்து எடுத்திருக்காங்க, எந்தெந்த அரசியல் அமைப்புலேருந்து என்னென்ன வார்த்தைகள் எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த அட்டவணையில் கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடிப்படை கடமைகள் அடிப்படை கடமைகளோட சரத்துகள் சொல்லிவிட்டு இந்த சரத்துலேருந்து இந்த சரத்து வரும் அடிப்படை கடமைகள் வரும். இதை எந்த அரசியல் அமைப்புலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ மோஸ்ட் ரீசெண்டாக நடந்த குரூப் 1 எக்ஸாமில் கேட்ட கொஷின் கூட இதுதான். அடிப்படை கடமைகள் எதுலேருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா சோவியத் அரசியலமைப்பு, ஆஸ்திரேலியா, பிரெஞ்சு, அமெரிக்கா அந்த மாதிரி இருக்கும். அதுலேருந்து நம்ம எது கரெக்டான ஆன்சர்ஸோ அதை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசு சட்டம். நாம் வரலாற்று பின்னணின்னு சொல்லிட்டு இந்திய அரசியல் அமைப்பை ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பார்க்கும்போது பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசு சட்டம் 1935 இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அதிலிருந்து தான் இந்த வார்த்தைகள் எடுத்திருப்பாங்க. கூட்டாட்சி திட்டம், கூட்டாட்சி அரசு முறைன்னு சொல்லி படிச்சிருப்போம். கவர்னர் அலுவலகம், நீதித்துறை, பொது சேவை ஆணையங்கள், அவசர கால ஏற்பாடு, நிர்வாக முறை, இது எல்லாமே 1935 எடுக்கப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் அரசியலமைப்பிலேருந்து நாடாளுமன்ற அரசாங்கம், சட்டத்தின் ஆட்சி, சட்ட நடைமுறை, ஒற்றை குடியுரிமை, அமைச்சரவை முறை, தனித்துவ நீதி பேராணைகள், நாடாளுமன்ற சலுகைகள், இரு அவை முறை. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு அவை முறை எதுலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். இல்லைனா ஒற்றை குடியுரிமை, நாடாளுமன்ற அரசாங்கம், இந்த 3 வார்த்தைகள் எதுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகள், அடிப்படை
உரிமைகள். அடிப்படை உரிமைகள் அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. இதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீதித்துறையின் நீதித்துறை மறு ஆய்வு. வலுவான மத்திய அரசு. மத்திய அரசின் எஞ்சிய அதிகாரம். மத்திய அரசால் ஆளுநரை நியமித்தல். எஸ்சியின் ஆலோசனை அதிகார வரம்பு. இது எல்லாமே எதுலேருந்து எடுக்கப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா கனடா அரசியலமைப்புலேருந்து எடுக்கப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அரசுக்கு வழிகாட்டும். என்ன அப்படியே படிச்சுட்டு போயிட்டுருக்காங்க பாருங்க. முழுசாக படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். மாநிலங்களவைக்கு நியமனம். ஜனாதிபதி தேர்தல் முறை. இது எல்லாமே எதுலேருந்து எடுக்கப்பட்டது? ஐரிஷ் அரசியலமைப்பு. அடுத்தது பொதுப்பட்டியல். வர்த்தக மற்றும் வணிக சுதந்திரம். நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டம். இது எல்லாமே ஆஸ்திரேலிய அரசியலமைப்புலேருந்து எடுக்கப்பட்டது. சோவியத் அரசியலமைப்பு. அடிப்படை கடமைகள். நீதியின் லட்சியம். சமூக பொருளாதார அரசியல். இது பார்த்தீங்க அப்படின்னா சோவியத்லேருந்து எடுக்கப்பட்டது. பிரெஞ்சுலேருந்து குடியரசு, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தின் லட்சியங்கள் இதிலிருந்து எடுக்கப்பட்டது. அடுத்தது தென்னாப்பிரிக்க அரசியலமைப்புலேருந்து திருத்த நடைமுறை. அதாவது இப்போ நமக்கு ஆல்ரெடி பேஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா மகப்பேறு சட்டத்தை எடுத்துக்கலாம். மகப்பேறு விடுமுறை சட்டம், மெட்டர்னிட்டி லீவ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 1961 நமக்கு ஆக்ட் கொடுத்துருந்துருப்பாங்க. பட் அதில் இப்போ லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்போ 6 monthsலேருந்து 9 months 12 monthsனு வரும்போது இப்போ ஏதாவது ஒரு ஆக்ட் ஆல்ரெடி நியமிக்கப்பட்ட ஒரு விதியிலிருந்து மாற்றங்கள் கொண்டு வராங்க அப்படின்னா அது உடனே கொண்டு வர முடியாது. அது ஒரு நடைமுறை இருக்குது. நாடாளுமன்றத்தில் இது பண்ணி பாராளுமன்றத்தில் அப்ரூவல் வாங்கி திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தத்துக்கான அப்ரூவல் வாங்கி தான் அந்த என்ன நடைமுறை கொண்டு வர போகிறாங்களோ அதை திருத்தம் செய்வாங்க. அதுக்கு பேர் தான் திருத்த நடைமுறைன்னு சொல்லுவாங்க. அந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்காவோட அரசியலமைப்புலேருந்து எடுக்கப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானிய அரசியலமைப்பு. சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை. வெய்மர் அரசியலமைப்பு. அவசர நிலையின் போது அடிப்படை உரிமைகள் இடைநிறுத்தம். ஓகேங்களா? இப்போ இதை மூணையும் ஃபஸ்ட்டு எப்படி? அவசர நிலை. அவசரமாக ஒன்றுன்னா வெந்து போயிடுவ. வெய்மர். அவசரமாக ஒன்றுன்னா வெந்து போயிடுவ. அதாவது அவசரமாக நம்ம செப்பல் போடாமல் ஓடணும் அப்படின்னா கால் வெந்து போயிடும். அப்போ வெந்து போயிடும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவசரமாக போகும்போது செப்பல் போடாமல் போயிட்டேன், கால் வெந்து போச்சு. அந்த மாதிரி. சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை. ஜப்பான் சட்டம். ஜப்பான் சட்டம். ஜப்பானோட சட்டை கிழிஞ்சிருச்சு. ஜப்பானில் போய் சட்டை வாங்கினா கிழிஞ்சிருச்சு. அவசரமாக போகும்போது செப்பல் போடாமல் போனதுனால வெந்துருச்சு. அப்போ அவசர நிலை. அடுத்தது சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை. ஜப்பானிய அரசியலமைப்பு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திருத்த நடைமுறை. மாநிலங்களவை தேர்தல். அது பார்த்தீங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா போனால் தான் திருந்தி வருவோம். அடுத்தது பிரெஞ்சு. குடியரசு, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அதாவது பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி வந்ததுக்கப்புறமா தான் நமக்கு ஆங்கிலேயர் கிடச்சி சுதந்திரம் கிடச்சிச்சு, நம்ம நாடு குடியரசாச்சிச்சு. அப்போ பிரெஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் அது எல்லாமே நடந்தது. அந்த வரலாற்று பின்னணி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி வந்ததுக்கப்புறமா தான் அது எல்லாமே நடைமுறைக்கு வந்தது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சோவியத் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, சோவியா கடமையில் கண்ணியமாக இருப்பா. சோவியா கடமையில் கண்ணியமாக இருப்பா. அப்போ அந்த சோவியா கடமைங்கிறது அடிப்படை கடமையை மீன் பண்ணும். அடுத்தது நீதியின் லட்சியம். கடமையில் கண்ணியமாக இருந்தால் என்ன நடக்கும்? லட்சியத்தை அடைஞ்சிருவா.
அப்போ நீதியோட லட்சியம் சோவியா. புரிஞ்சுதா? சோவியா கடமையில் கண்ணியமாக இருக்கனால லட்சியத்தை அடைஞ்சிருவா. இந்த வாக்கியத்துலேருந்தே சோவியாவிலேருந்து தான் கடமை எடுக்கப்பட்டது, ப்ளஸ் வந்து லட்சியத்தை அடைஞ்சிட்டான். அடுத்தது ஆஸ்திரேலியா பொதுப்பட்டியல் வர்த்தகம் நாடாளுமன்றம். ஆஸ்திரேலியாவோட வர்த்தகம் எல்லாத்துக்கும் பொதுவானது. ஆஸ்திரேலியா வர்த்தகம் எல்லாத்துக்கும் பொதுவானது. ஆஸ்திரேலியா வர்த்தகம் பொதுவானது. வர்த்தக பட்டியலிருந்து வர்த்தகத்தோட சுதந்திரம் ப்ளஸ் வந்து பொதுப்பட்டியல் வந்து ஆஸ்திரேலியா. அடுத்தது ஐரிஸ். நம்மளோட கண்ணில் வந்து ஐரிஸ்னு ஒரு படலம் இருக்கும். அதுதான் வந்து நம்ம எல்லாத்துக்கும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு ஐரிஸ் தான் நமக்கு வந்து வழிகாட்டுது. ஜனா ஐரிஸ். ஜா ஐ ஒரே மாதிரி எழுதுறது. ஜனா ஐரிஸ். அப்போ ஜா ஐ ஒரே மாதிரி வரணும். ஐரிஸ் மூலமாக தான் நம்மளோட விழிப்பார்வை தெரியுது. அப்போ ஐரிஸ் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை வழி. அடுத்தது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்திய அரசு சட்டம் படிச்சிருப்பீங்க, அதுலேயே கவர் ஆகிடும். அடுத்தது பிரிட்டிஷில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் சொல்கிறேன். இது எல்லாமே நீங்கள் படித்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். அது இம்பார்ட்டன்ஸ்க்கு மட்டும் நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன். நாடாளுமன்ற அரசாங்கம், ஒற்றை குடியுரிமை, இரு அவை முறை. இது எல்லாமே எங்கேருந்து எடுத்தது? பிரிட்டிஷ்கிட்டேருந்து எடுத்தது. பிரிட்டிஷ் அரசு, பிரெஞ்சு அரசு ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. பிரிட்டன் நாடை ஆண்டவன். பிரிட்டன் நாடை ஆண்டவன். அந்த நாடுங்கிறது நாடாளுமன்றம். எப்படி? ஒருத்தனே ஒற்றை குடியுரிமை. ஒருத்தனே ரெண்டாவே சேர்ந்து பார்த்துக்கிட்டானாமா. பிரிட்டன் நாட்டை ஆண்டவன் பிரெஞ்சு அப்படின்னு அதாவது இந்த பிரிட்டிஷும் பிரெஞ்சும் இது பண்ணிப்பீங்க. பிரிட்டிஷ் கிழக்கு இந்திய கம்பெனி தான் வரும். நான் இங்கே சொல்லும்போது பிரெஞ்சு கிழக்கு இந்திய கம்பெனின்னு சொல்லியிருப்பேன். பிரெஞ்சுக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க நடத்தினது. அந்த பிரெஞ்சுக்காரர்கள் வளர்ந்ததுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள், அதுக்கப்புறம் குடியரசு சுதந்திரம்னு போகணும். பிரிட்டிஷை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பிரிட்டிஷ்னு வந்துருச்சுன்னா பிரிட்டன். அப்போ பிரிட்டன்னு வருது. பிரிட்டன் நாட்டை ஆண்டான். எப்படி? ஒருத்தனே அப்படிங்கிறது ஒற்றை. ஒருத்தனே இரு அவையும் ஆண்டான். அதுதான் பிரிட்டிஷ் அரசியல் அமைப்பு. அடுத்தது அமெரிக்க அரசியல் அமைப்பு. அமெரிக்கா அடிப்படை. அமெரிக்காவில் விசா உரிமை வாங்கிறதுக்கு ஜனாதிபதி, அமெரிக்காவில் விசா வாங்கிறதுக்கு ஜனாதிபதி கையெழுத்து போட்டு துணை ஜனாதிபதி சிபாரிசு பண்ணாதான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அமெரிக்கா விசா, அமெரிக்காவில் உரிமை எடுக்கணும் போய் தங்கிறதுக்கு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். பிரிட்டன் வந்து கடமை, அடிப்படை கடமைகள் வந்து எதுலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. அடிப்படை கடமையை செஞ்சிட்டு இருந்தது யார்? சோவியா. கடமை, லட்சியம் சோவியா, மறந்துடாதீங்க. கடமை, லட்சியம் சோவியா. அடுத்தது குடியரசு, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது எதுலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. சுதந்திரம் எதனால் அடைஞ்சோம்? பிரெஞ்சுக்காரர்களுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம் தான் அடைஞ்சோம். அப்போ பிரெஞ்சு அரசியல் அமைப்பு. அடுத்தது ஆஸ்திரேலியாவில் வந்து பொதுப்பட்டியல். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐரிஸ் வந்து வழிகாட்டும் அரசியல் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள். அதுக்கு அடுத்தது
உரிமைனாலே விசா விசா இங்கே அமெரிக்காவோட விசா அங்கே ஜனாதிபதி சைன் பண்ணணும் பார்த்தோம் இல்லையா, அது வந்து அமெரிக்கா. மோஸ்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, அரசு வழிமுறை நெறிமுறை கோட்பாடுகள் எதுலேருந்து எடுக்கப்பட்டது, அந்த சுதந்திரம் சகோதரத்துவம் எதுலேருந்து எடுக்கப்பட்டது. சோவியா வந்து கடமை, சோவியத் அரசியல் அமைப்பு. அடுத்தது வழிகாட்டுறது ஐரிஷ் அரசியல் அமைப்பு. அதுக்கு அடுத்தது உரிமை, அடிப்படை உரிமைகள் எதுலேருந்து எடுத்தாங்க, உரிமை வாங்கணும்னாலே அமெரிக்க அரசியல் அமைப்பு. ஓகேங்களா. அடிப்படை உரிமையும் அடிப்படை கடமையும் வந்து இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து குரூப் 1ல் கேட்டிருந்தாங்க. நான் அடிப்படை கடமைன்னு தான் நினச்சேன், அடிப்படை உரிமைன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக கொஷின் என்னன்னு தெரில. நான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து ஒன்ஸ் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகிழ்வற்ற மற்றும் நெகிழ்ச்சி உடைமை ஆகியவற்றின் கலப்பு. அரசியலமைப்பு உறுதியானது அமெரிக்கன் மற்றும் நெகிழ்வானது. அரசியலமைப்பு உறுதியானது அமெரிக்கன் மற்றும் நெகிழ்வானது பிரிட்டிஷ். இந்திய அரசியலமைப்பு இரண்டிலும் இறுக்கமானது இல்லை, நெகிழ்வானதும் இல்லை. ஒற்றையாட்சி சார்புடன் கூடிய கூட்டாட்சி அமைப்பு, கூட்டாட்சி அரசாங்க அமைப்பு, இரண்டு அரசாங்கம், அதிகார பகிர்வு, சுதந்திரமான நீதித்துறை, இரு அவைகள். இது வந்து ஒற்றையாட்சி மற்றும் கூட்டாட்சி. இந்தியா ஒரு மாநிலங்களின் ஒன்றியம். இந்தியா ஒரு மாநிலங்களின் ஒன்றியம், இந்த வேர்டு தான் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இதுவும் இல்லை. ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான நீதித்துறை. நீதித்துறை அமைப்பு ஒருங்கிணைந்தது மற்றும் சுதந்திரமானது. நாட்டின் உச்சத்தில் உச்ச நீதிமன்றம், மாநில அளவில் உயர் நீதிமன்றம், துணை நீதிமன்றம், துணை நீதிமன்றங்கள், மாவட்டங்கள். இது வந்து நீதித்துறையோட அமைப்பு படிக்கும்போது இது ஃபுல்லாகவே வந்து டீட்டெயில்டாக படிப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசாங்கத்தை வழிநடத்தும் நெறிமுறை கொள்கைகள். இதில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பின் புதிய அம்சம் பகுதி 4 வந்து இணைக்கப்பட்டது. இதில் வந்து 3 பரந்த பிரிவுகள்: சமத்துவ, காந்திய மற்றும் சுதந்திர அறிவுசார் கொள்கைகள். இந்தியாவில் ஒரு நலன்புரி அரசை நிறுவுதல். இதோட முக்கியமான நோக்கம் என்னென்னா இந்தியாவில் ஒரு நலன்புரி அரசை நிறுவுதல். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் வந்து பகுதி 3. பகுதி 4 எதை உள்ளடக்கியதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சட்டம் 20 மற்றும் 21 மூலம் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. உரிமைகள் தவிர தேசிய அவசர நிலையின் போது இடைநிறுத்தப்பட்டது. அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள்னு பார்த்திங்கன்னா 1976ஆம் ஆண்டு 42வது திருத்தச் சட்டத்தின் மூலமாக தான் இதை வந்து இணைச்சிருப்பாங்க. அது இல்லாமல் வந்து இது பிரான்சிங் குழு மூலமாக வந்து பரிசீலிக்கப்பட்டு தான் வந்து இணைக்கப்பட்டது. 2002ஆம் ஆண்டின் 86வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மேலும் ஒன்றை சேர்த்தது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து 10 கடமைகள் தான் இருந்தது. 2002 86வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலமாக இதில் வந்து ஒரு கடமை வந்து இணைக்கப்பட்டது. ஓகேவா. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க அப்படின்னா அரசாங்கத்தை வழிநடத்தும் நெறிமுறை கொள்கைகள். ஓகேங்களா. இது வந்து ஒரு புதிய அம்சம் பகுதி 4. அடிப்படை உரிமைகள் வந்து பகுதி 3. அடுத்தது வந்து அடிப்படை கடமைகள். இதில் வந்து 3 கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். என்ன அப்படின்னா இது வந்து எந்த சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது. இதில் அடிஷ்னலாக வந்து ஒரு கடமை இணைக்கப்பட்டது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2002ஆம் ஆண்டு 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் இணைக்கப்பட்டது. இதை பரிசீலனை செய்த குழு எது? ஸ்பாரன்சிங் குழு. ஓகேங்களா. அடுத்தது அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து எதெல்லாம் வந்து தவறாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதை வந்து கடன் வாங்கப்பட்ட அரசியலமைப்புன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த கோட்பாடுகள் வந்து இதை சார்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துருப்போம். நம்ம அதுக்கான ஷார்ட்கட்ஸ் கூட பார்த்தோம் இல்லையா,
அதனால் இதை என்னன்னு சொல்லுவாங்க, கடன் வாங்கப்பட்ட அரசியலமைப்பு. அது இல்லாமல் 1935 சட்டத்தின் கார்பன் நகல். 1935ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டத்தை தான் அப்படியே இதில் இருக்குது. இந்தியர் அல்லாத இந்தியர் எதிர்ப்பு. இந்தியராக இல்லாதவங்க இந்தியாவில் இருக்கவங்க இந்தியராக இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அதாவது வெளிநாட்டவர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. காந்தியர் அல்லாத அரசியலமைப்பு. காந்தியசம் இல்லாத ஒரு அரசியலமைப்பாக இருக்குது. சட்டம் புக்கு பார்த்திங்கன்னா யானை அளவில் இருக்குது. அதுக்கப்புறம் வழக்கறிஞர்களின் சொர்க்கம். நம்மளோட சட்டத்தில் நிறைய ஓட்டை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் வழக்கறிஞர்களின் சொர்க்கம். அடுத்தது மதச்சார்பற்ற நாடு, வயது வந்தோர் உலகளாவிய வாக்குரிமை, ஒற்றை குடியுரிமை, அவசர கால ஏற்பாடுகள், 3 அடுக்கு அரசு. இது எல்லாத்துக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன, எப்பப்போ இணைப்பாங்கன்னு சொல்லிட்டு இது மோஸ்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதை கான் த்ரோ பண்ணிக்கோங்க. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம். சட்டங்கள் 14, 15, 16, 26, 27, 28, 29, 30 மற்றும் 44. அனைத்து மதங்களுக்கும் சம மரியாதை. இது எப்போ இணைக்கப்பட்டாங்க, மதசார்பற்ற நாடுங்கிறது. அடுத்தது வயது வந்தோருக்கான உலகளாவிய வாக்குரிமை. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி டாபிக் கீழே டீட்டெயில்டாக படிப்போம். பட் உங்களுக்கு நீங்கள் இப்போ எக்ஸாமுக்கு அவசரமாக படிக்கிறீங்க அப்படிங்கும்போது இதை மோஸ்ட் கான் த்ரோ பண்ணிக்கோங்க. இதை பர்டிகுலராக ஒவ்வொரு டாப்பிக்கும் படிக்கும்போது அதுக்குள்ளே கவர் ஆகும். அப்போ நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். இந்திய அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்கள் இதோட முடிஞ்சிச்சு. We will be seen in the next video.